பார்த்து பத்திரமா போகணுன்னு ஆட்டுக்காரன் போயிட்டாரே. அப்பப்போ இந்த பக்கம் வந்துட்டு போட்டி, வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போட்டி. எப்போவாது தான் வாரா பக்கத்து ஊரில் இருந்துட்டு. வரணும்னாக்கா நானும் நினைக்கிறேன், என்ன செய்ய ஏதாவது வேலை வந்துடுது, வரவே முடிய மாட்டேக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் வரேன் என்னக்கா. நான் கூட்டிட்டு வரேன் பெரியம்மா அம்மாவை. சரியா, பார்த்து பொறுமையாக கூட்டிகிட்டு போ. சரி பெரியம்மா. சித்தி பார்த்து போயிட்டு வாங்க. சின்னத்தே பார்த்து போயிட்டு வாங்க தே. சரிம்மா. சின்னத்தே போயிட்டாவன்னு வருத்தப்படாதியே தே. வருத்தெல்லாம் இல்லை, என் தங்கச்சி திரும்ப வருவா. சரி நீ போய் வீட்டில் உள்ள வேலையை முதல்ல செய், ஊர் சுத்த போயிடாத. சரி தே. எட்டிலித்தியா வாங்க மேடம். என்ன டீ இன்னைக்கு ஸ்டாப்பில் யாரையுமே காணோம்? அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், ஒருத்தரையும் காணுமேன்னு. மழை வேற வர மாதிரி இருக்குல்ல, அதனால எல்லாரும் லீவ் போட்டாங்க போல. இல்லைன்னா மட்டும் நம்ம ஸ்டாப்பில் என்ன கூட்டம் அலமோதவா போகுது. 4 பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், 4 காலேஜ் பிள்ளைகள். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பஸ்ஸு வேற எப்போ வருதோ தெரியல. நான் வேற காலையில் சாப்பிடவே இல்லை டீ. எதுக்கு டீ சாப்பிடாம வந்தா? நேரம் ஆயிட்டாதான் அப்படியே வந்துட்டேன். நான்லாம் என்றைக்குமே சாப்பிடாம வரவே மாட்டேன் தெரியுமா. பிறகு பாதி நேரத்தில் பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம எங்கேயாவது கடைக்கு போய் சாப்பிட்டு போவோமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாட்டி. மழை வேற வர மாதிரியே இருக்குது. சனிக்கிழமை நாள் தானே, லீவாச்சும் விடலாம், அதுவும் விட மாட்டேங்கிறாவ. என்ன ஆனாலும் காலேஜ் லீவெல்லாம் கிடையவே கிடையாது பார்த்துக்க. மழை வர மாதிரி இருந்தால் மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு கூட லீவ் விடியாவ. அப்போ நம்மெல்லாம் பாவம் கிடையாதா? அதான் பாருட்டி. ஏடி என்னாச்சு? திரும்பி பாரு. அண்ணே நல்லா இருக்கிறீங்களாண்ணே? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. ஏன் விஜய் இப்போ இங்கே வந்தா? சரி நீங்கள் பேசிட்டுருங்க. வழக்கம் போல் உங்களுக்கு நான் போய் யாராவது வராவலான்னு பார்த்து சொல்லியே. தேங்க்ஸ் டி. ஐயா ஓய். ஏய் மெண்டல், இங்கே எதுக்கு வந்த காலங்காத்தால? யாராவது பார்த்துட்டா என்ன செய்ய? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாவ. ஆமாம், பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு யாரும் பார்க்க மாட்டாவன்னு சொல்லு. ஆமாம், நீ இன்னும் உங்கள் பெரியம்மா வீட்லையா இருந்த? ஊருக்கு கிளம்பி போகலையா? அதெல்லாம் காலையிலேயே போய் அம்மையை விட்டுட்டு வந்துட்டேன். இதை விட்டுட்டு திரும்ப இங்கே வந்தால் யாராவது பார்க்க மாட்டாவளா? அம்மா இருந்தால் கூட தெரியாது. பெரியம்மா வீட்டில் இருக்கேன் அதான் வந்தேன்னு ஏதாவது சொல்லிக்கிடலாம். இப்போ அம்மாவை கொண்டு போய் இங்கே விட்டுட்டு வேற வந்துட்டேன். யாராவது பார்த்து ஏன் வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஏன் ஆளை பார்க்க வந்தேன்னு சொல்லுவேன். என்ன சிரிக்க? இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் கிடையாது. இப்போ எப்பயும் ஸ்டாப்புக்கெல்லாம் இப்படி வரமாட்டியே, திடீர்னு வந்திருக்கேன். என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நேற்று ரவுண்டு போனோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரவுண்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன் விஜய் இப்படி பண்ணியா? நேற்று ராத்திரி வந்ததுக்கே இன்னும் அந்த நடுக்கம் என்னை விட்டு போகலை. யாராவது பார்த்தா என்ன செய்யணும் அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் நீ இப்பயும் வந்து கூப்பிடியா? எப்படி வர்றது பகல் நேரத்தில்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருல. அதெல்லாம் முடியாது. இப்போ நீ வர, நம்ம 2 பேரும் பைக்கில் போகிறோம். அதெல்லாம் என்னால் வர முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும், நான் பஸ்ஸில் தான் போவேன். அப்போ நான் கூப்பிட்டா வர முடியாது, அப்படித்தானே? ஆமாம் அப்படிதான். முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நீயும் நானும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாலே பிரச்சனை. சரி, அப்போ நானும் பஸ்லேயே வரேன். பஸ்ஸில் வர போறியா? வண்டி எங்கே நிறுத்துவா? இங்கேயே ஒத்தையில் வண்டி விட்டுட்டு வந்துடுவியோ? வண்டி மட்டும் இருக்க, ஆளுக்கானு எல்லாரும் பார்க்கணுமோ? மேடம், அதை என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னால் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். நான் உன் கூட இன்னைக்கு பஸ்ஸில் வரேன். பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்ல, என் வயசு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் வரும். யாருக்காவது ஒன்று தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போ இந்த அண்ணன் என்ன இங்கே வராவன்னு கேட்க மாட்டாங்களா? அடடே, இது கவர்மெண்ட் பஸ்ஸு, யார் வேணாலும் வரலாம். இதை மட்டும் நல்லா பேசுடே. சாரி, தப்பான நேரத்தில் வந்துட்டனோ? அப்படிலாம் இல்லாட்டி. பஸ்ஸு வருது, கிளம்புவோமா? இன்னைக்கு அவனும் நம்ம கூட பஸ்ஸில் வரானா? ஓ இது வேறையா? நடத்துங்க. டிக்கெட். சரி சார், இவ்வளோ நேரம் வந்தது போதும். காலேஜ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. 9 மணிக்கு மேலே போனால் எங்க மேம் அவ்வளோதான், வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. அப்ப நல்லது தானே, என் கூட திரும்ப வெளியே எங்கேயாவது போகலாம். நீ எந்நேரம் பார்த்தாலும் ஊர் சுத்துறதுலேயே இரு விஜய். நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போ. ஈவினிங் வந்து நிக்கிட்டா? அதான் காலையில் பார்த்தாச்சுல, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது விஜய், சொன்னா கேளு. சரி, ஈவினிங் நீ என்கிட்ட பேச வேண்டாம், நான் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டேன். சரி பாய். கண்கள் எழுதும், இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை காதல் தானா. ஏடி பெரிய பொண்ணு, ஏங்கா இப்படி கத்திட்டு இருக்கிய? கூப்பிட்டா உடனே வரமாட்டியாட்டி?
உன்ன மாதிரி என்னால் சீக்கிரம் வர முடியுமாம்மா? என் மாமியா அங்கே உட்காந்து எங்கே போகிறா, எவ கூப்பிடுறா, எதுக்கு என்னன்னு 1008 கேள்வி கேட்கும். உன்ன மாதிரி நானும் மாமியா இல்லாமல் ஜாலியாக இருக்க முடியுமா? மாமியார்கள்லாம் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் இப்படி சொல்லப்படாதட்டி. அதே நீ உன் மாமியாவை அது வீட்டுக்கு துரத்துறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். நான் ஒன்றும் தரத்துல சரியா? ஆமாம், அப்படிதான் ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டாவ. சரி அம்மா, நீ வந்த கதையை சொல்லு. நாளைக்கு நீ, நான், சரசக்கா, அப்புறம் பரமேசு எல்லாரும் சேர்ந்து துணி எடுக்க போக மாட்டி? துணி எடுக்கையா? எதுக்கு? ஆடி 18 வரப்போகுதுல கிறுக்கி. அட ஆமாம், அது மறந்தே போயிட்டேன். எக்கோ எல்லாரும் வந்து எங்கள் மாமியாட்ட கேளுங்கக்கா. இவ பெரிய சந்திரமல்லி, இவளை அழைக்க 4 பேர் வரணும். அப்படி இல்லைக்கா, அதுக்கிட்ட காரணம் சொல்ல இயலாது. சரி, நான் போய் சரசக்காட்டையும் கேட்டுட்டு அவியலும் வரேன்னு சொன்னாவன்னா உன்னை வந்து கூப்பிடுயேன்னு. சரிக்கா, இன்னைக்கு அவிய வேலையை விட்டு வந்தோன்னு நானும் சொல்லி ரூபா வாங்கி வச்சுக்கிடியேன். ஆட்டு, நான் போய் எல்லாத்திட்டையும் கேட்டு சொல்லியேன். எக்கோ. வாமா வனிதா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கிய? பிள்ளையெல்லாம் ஸ்கூலு காலேஜுன்னு போயிட்டுமா, அதான் சரி வீட்டு வேலையை சத்தெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது தொடர் போடுவான் டிவியில் பார்ப்போன்னு உட்காந்தேன். வாமா வந்து உட்காரு. அக்கா, துணி கடையிலெல்லாம் ஆடி மாதத்துக்கு ஆஃபர் போட்டிருக்கானா, நம்மளும் போய் துணி எடுத்துகிட்டு வருவோமாக்கா? ஆமாம்மா, துணி எடுக்க போகணும். நானும் சொந்த ஊர் வரைக்கும் போகணும் பார்த்துக்க. எதுக்குக்கா? குல தெய்வத்துக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறோமா ஆடி 18 அன்னைக்கு, அதனால் ஊருக்கு போகணும். பிள்ளைகளுக்கும் துணி எடுத்துகிட்டு நமக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கேன். எல்லாரும் வந்தீங்கன்னா ஒரு எட்டு எல்லாரும் சேர்ந்து கூட போயிட்டு வருவோமா? நான் பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்டேன்க்கா, அவள் எல்லாரும் வந்தாதான் எங்கள் மாமியா விடும், எல்லாரும் வந்து கேளுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம்னு சொன்னா. அதான் சரி எல்லாரும் சேர்ந்து போவோமான்னு பார்க்கேன். சரிம்மா போவோம். ஒரு 11 மணி போல் நாளைக்கு போவோம். என்னம்மா? பிள்ளைகளையும் ஸ்கூலு காலேஜுன்னு அனுப்பிடலாம். நமக்கு வேலை இருக்காத பற்றியா முடிச்சுட்டு போயிட்டு வந்தோம்னா சாயங்காலத்துக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துடலாம். அப்புறம் பிள்ளைகள் சாயங்காலம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். என்னம்மா? சரிக்கா, உங்கள் தங்கச்சியும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நீங்கள், நான், பரமேசு, பெரிய பொண்ணு, அப்புறம் உங்கள் தங்கச்சி எல்லாரும் போயிட்டு வருவோம். என்னக்கா? சரி வனிதா, எல்லார்ட்டையும் நீ கேட்டு சொல்லு, நம்ம போவோம். சரிக்கா, போயிட்டு வரேன்.